கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, சிறப்பாக எனது இளைய சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு தரப்பட்டுள்ள இளமையும் இறைப்பற்றும் என்றதோர் தலைப்பினை மையமாக வைத்து ஆதியாகமம் 41 அதிகாரம், பிலிப்பியர் 3 அதிகாரம், சங்கீதம் 111, அதோடு மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் ஆக 4 வேத பகுதிகளின் துணையோடு தற்கால சூழ்நிலைகளை மனதிலே கொண்டு தியானம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமாக. அன்று முதல் இன்று இனிமேலும் இளைய அருமையான பிள்ளைகளை கரம்பற்றி நடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் இந்திய தேசத்தில் பெரும்பான்மையாயிருக்கிற எங்கள் அருமை வாலிப பிள்ளைகளை எந்த வித்தியாசம் பாராட்டாமல் உமது தூய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் சந்தித்து வருகின்ற சகல கடினமான சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரே கர்த்தாவே. அப்பா, வாழ்க்கையின் குறுக்கே வருகின்ற எத்தகைய தடைகளையும் உமது ஞானத்தினாலே, உம்முடைய சுத்த கிருபையினாலே வெற்றி கொண்டு ஒளிமயமாக ஒரு எதிர்காலத்தை காண அவர்களுக்கு உதவி புரியும் சுவாமி. வேதாகமத்தில் காணப்படும் தேவ பிள்ளைகள் எப்படி கடினமான சோதனையான சூழ்நிலைகளை உம்மை விசுவாசித்து கடந்தார்களோ, அவ்விதமாகவே எங்களையும் தற்போது வாழ்கின்ற தருமையான வாலிப சகோதர சகோதரிமார்களையும் உம்முடைய திரு சுத்தப்படி ஆண்டு நடத்தியருளும். இந்த உமது செய்தியை அனைவருக்கும் பிரயோஜனப்படுத்திடும் சுவாமி. இந்த ஜெபத்தை இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இளைய தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகளே, மீண்டுமா உங்களுக்கு நல்வாழ்த்துகள் சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகளில் 10 வயது முதல் 14 வயது முடிய ஒரு பிரிவும், 15 வயது முதல் 24 வயது வரை இரண்டாவது பிரிவும், 25 முதல் 35 வரை மூன்றாவது பிரிவாக நாம் பிரிக்கலாம். இந்த 3 வகையினரும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை புத்திமதி பெறுவோராக இருக்க பெற்றோர், பெரியோர், முதியோர் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதை நாம் அறிவோம். வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் வீட்டிலும் திருச்சபையிலும் பொது சமூக வாழ்விலும் ஞானமாக, பொறுப்புணர்வோடு, சிறந்த ஆதரவோடு, விழிப்புணர்வோடு இருப்பதை எண்ணி பெரியவர்களாகிய நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்களை நன்றாக புரிந்து அன்போடு அவசியமானதை பகிர்ந்து பயன்படுத்தி உற்சாகப்படுத்தி வருவது ஒன்றே உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நீங்கள் நன்றாக இருந்தால்தான் வீடும் நாடும் கல்வியும் ஆவிக்குரிய விஷயங்களும் ஆரோக்கியமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மைதானே? சங்கீதம் 1, சங்கீதம் 119 வசனம் 9, பிரசங்கி அதிகாரம் 12 வசனம் 1, தீத்துவுக்கு பவுலடியார் எழுதிய நிருபத்திலே அதிகாரம் 2 வசனம் 15 என வேதாகமத்தில் இளம் வயது பிள்ளைகளுக்கென்று பல குறிப்புகள், அறிவுரைகள், உதாரணங்கள் இருந்தாலும் அவைகளை பின்பற்ற உங்களுக்கு நாங்கள் வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய 33.5 வயதில் பிதாவுடைய சித்தத்தை செய்து
மகிமைப்படுத்தினார் என்றால் இயேசு சுவாமிதான் இளைய தலைமுறையாகி உங்களுக்கு நல்ல உன்னத உதாரணமாய் என்றும் இருப்பார். பழைய வாலிப ஊழிய நிறுவனங்கள், புதிதாக துவக்கப்பட்ட வாலிப ஊழியங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் உலக சூழ்நிலை, உங்கள் மனநலம், சுத்த சுவிசேஷம் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதிகமான வாலிப ஊழியக்காரர்கள் தம்மை கிறிஸ்துவின் திருப்பணிக்கு தன்னார்வத்தோடு ஒப்படைத்து மிகுந்த வல்லமையோடு இருப்பது பார்ப்பதற்கு ஒரு நிம்மதியை தருகிறது. உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் என்ற யோவேலின் தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேற துவங்கி இருக்கின்றது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டு உள்ளவைகளை உள்ளபடி போதிக்க தேவனுடைய செய்தியை வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஆர்வமாய் கேட்கும்படி அதை ஆராதனைகளில் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளே ஆகிய நீங்களும் திரியேக தேவன், திருவார்த்தை, சமூக விழிப்புணர்வு மூன்றையும் இணைந்த ஆவிக்குரிய வாழ்வை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்கவும் வேண்டும். அன்பான பிள்ளைகளே, the youth of today should carefully analyze their spirituality. Their spirituality should depend on their commitment to triune God, Word of God and social awareness. இந்த ஒரு அருமையான ஒரு கருத்தினை அதிகமான இக்காலத்து ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வற்புறுத்தி வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கிறிஸ்தவ ஆன்மீக புரட்சியாளர் ஆகிய பவுலடியார் வாலிபர்கள் வழிமாறி பயணம் செய்வார்கள் என்று உங்களை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று தீமோத்தேயு நிருபத்திலே எச்சரித்திருக்கின்றார். ஒரு பழமையான ஒரு பாடல். அந்த பாடலில் எத்தனை விதமான சிறந்த ஒரு அர்த்தங்களை, கருத்துக்களை அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள். இயேசு உங்கள் வாழ்வின் பலனானார், எமக்கென்ன ஆனந்தம். உங்கள் வாலிப காலமெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் துணையாவார். உங்கள் வாலிப காலமெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் துணையாவார். அவர் நாமமே தழைத்தோங்க, நீங்கள் வாழுவீர் அவர்க்காக. உங்கள் இதயமே அதை பாடும், உங்கள் நினைவுகள் அவராகும். இயேசு உங்கள் வாழ்வின் பலனானார், எமக்கென்ன ஆனந்தம். ஒரு வாலிபன் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள காட்டுப்பகுதியில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். திடீரென எதிரே ஒரு சிங்கம் வருவதை பார்த்து தன்னுடைய சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப், பெற்றோர் மூலம் பெற்ற மொத்த விசுவாசத்தை ஒன்று கூட்டி நேர் முழங்காலில் நின்று இருந்து ஜெபித்து பின்பு கண் திறந்தான். அவனைப் போலவே சிங்கமும் ஜெபித்து கண் திறந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சிங்கம் பேசத் துவங்கியது. என்ன பார்க்கிறாய்? ஒரு சுண்டலி கூட நான் ஜெபிக்காமல் சாப்பிட மாட்டேன் என்று சிங்கம் சொன்னது. இந்த கதையை கேட்கும் போதே ஏதோ முக்கிய ஆவிக்குரிய குறிப்பை சொல்ல இதன் மூலம் நான் முயற்சி செய்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றது என்பதை நான் உணர்கின்றேன். வேதாகமத்தில் தானியேலை சூழ்ந்திருந்த சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி, அதாவது கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம், வாசிக்கின்றோம். அதோடு பாபிலோனிய ராஜா தானியேலே
ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சப்தமிட்டு விசாரித்தான். தானியேலும் மறுமொழியாக, தேவன் என்னை சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்றார். சிங்கங்களுக்கு இணையாக வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் உங்களை சூழ்ந்தாலும் அந்த ஆபத்துகளை, அந்த சோதனைகளை அவைகள் உங்களை தொடாதபடி அவைகளை கட்டுப்படுத்த நீங்கள் ஆராதிக்கின்ற, வழிபடுகின்ற, பின்பற்றுகின்ற தேவாதி தேவன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வல்லவராயிருக்கின்றார். அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, பாபிலோனிய சிறை ஜன்னல் வழியாய் தேவ சமூகத்தை நோக்கி நேர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த அந்த நேரங்களே தானியேலுடைய தைரியத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரே காரணமாய் இருந்தது. 70 ஆண்டுகள் 4 பாபிலோனிய சக்கரவர்த்திகளுக்கு, ராஜாக்களுக்கு, தேவாதி தேவனுக்கும் இடையே குற்றமற்றவனாய் தேவ மகிமைக்காக தானியேல் ராஜாங்க பணி செய்தான். 3 ஆண்டுகள் பாபிலோனிய கட்டாய கல்வி பயிற்சி அவனை கொஞ்சமும் மாற்றவில்லை என்பதற்கு ராஜா உணவை, ராஜ சிலையை வணங்குவதை அவனும் அவனது நண்பர்களும் தவிர்த்தது சிறந்த அடையாளமாக உள்ளது. கடினமான சூழ்நிலை மத்தியிலே, அந்நிய மண்ணிலே, அயல் நாட்டிலே தேவனை சார்ந்து வாழ்ந்ததால் தானியேலின் தேவன் பாபிலோனிய நாட்டின் தேவனாக மாறினார். பாருங்கள், ஒரு பழமையான உங்களை குறித்த கீர்த்தனை பாடலை நான் பாடுகிறேன், கேளுங்கள். சுத்த சுவிசேஷம் துரிதமாய் சொல்ல தூதர் நீங்களே, தூயன் வீரரே, கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நிறை வசனம் கற்றிடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. இரண்டாவதாக, யோசேப்பின் இளமைக்கால சாட்சிகள் வாலிபர்கள் அனைவருக்கும் நல்ல உதாரணமாய் என்றுமே இருந்து வருகின்றது. வாலிபர்களை குறித்த பிரசங்கம் செய்யும் பொழுது யோசேப்பு முதன்மையாக வருகின்றார். யோசேப்புடைய உடன் பிறந்தாரின் பொறாமை தீயால் தனித்தீவாக மாறிய யோசேப்பு, தனிமைப்படுத்தப்பட்ட யோசேப்பு தேவனை எகிப்திலே நிரந்தர துணையாய் ஆதாரமாக ஆக்கிக் கொண்டான். அதன் அடையாளமாக அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்தின் ஒரே போஷகராக, பொக்ஷதாரியாக, தன் உடன் பிறந்தார் தகப்பனை போஷிப்பவனாக ஆசீர்வதிக்கப்பட்டான். எதையும் அவன் உள்வாங்கி பிறரை மன்னித்து தீமைக்கு நன்மை செய்தான் யோசேப்பு. யோசேப்பின் குணம், பக்தி, வைராக்கியம் அரிதான ஒன்றாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இவனுடைய துவக்க வாழ்க்கை பக்கங்கள் சற்று பரிதாபமாக இருந்தாலும் வாழ்க்கையின் கடைசி பல பக்கங்கள் நல்ல ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. தனி தேவனுக்கு முன்பாக யோசேப்பு தாழ்த்தியபடியினால் தேவன் அவனை மென்மேலும் உயர்த்தினார். அன்பானவர்களே, தாழ்மை என்பது தலை குனிவானால், பணிவு என்பது பகற்கனவே, அடக்கம் என்பது அவமானம் என்றால் ஆண்டவர் இயேசு வாழ்வு ஒரு கேள்வியே. பர்னபா, யோனத்தான், யோவான் ஸ்நானகன் 2ஆம் இடத்தினில் அமர்ந்தனரே. யோவான், பவுல், இயேசுவின் தாய் மரியாள் தம்மை அடிமை என்று எண்ணினரே. தாழ்மை என்பது தலை குனிவானால், பணிவு என்பது பகற்கனவே, அடக்கம் என்பது அவமானம் என்றால் ஆண்டவர் இயேசு வாழ்வு ஒரு கேள்வியே.
யோசேப்புக்கு கடந்த கால கசப்புகளுடைய தேவன் கற்பித்த அந்த காரணம் புரிந்தது ஒரு காலத்திலே. ஆனபடியால் யோசேப்பு தன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு கர்த்தர் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வேதாகமத்திலே அவன் சிறந்து நல்ல ஒரு கதாபாத்திரமாக விளங்குகின்றான். மூன்றாவதாக, மோசே தேவ சித்தப்படி பார்வோன் குமாரத்தின் ஒரே குமாரனாக அரியாசனத்திற்கு தகுதிபட வளர்ந்து ஆளானான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எகிப்தில் அடிமைகளாக இருப்பது தன்னவரே, தன் இனத்தவரே, தன் மக்களே, தேவஜனமே என்பதை அவன் அறிந்ததும் அதை பிரதிபலித்து அதன் விளைவாய் மீதியானுக்கு ஓடினான் அந்த மோசே. ஆனால் தேவன் தம் எதிர்கால திட்டத்தை அவனுக்கு விளக்க பச்சை முச்செடி தீப்பிழம்பிலே தரிசனமாகி, மீண்டும் எகிப்துக்கு போ, என் ஜனத்தை அழைத்து வா என்று அவனுக்கு கட்டளையிட்டார். வாலிப பிராயத்தில் எதிர்கால வாழ்வுக்காக எடுக்கும் முடிவுகள் அன்பான பிள்ளைகளே தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். இருக்கும் சூழ்நிலைகளை தியாகம் செய்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அங்கே கர்த்தர் உங்களுக்கு நமக்கு நன்மையானதை நலமானதை ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, அப்போது மோசே போல திசை தெரியாது, வழி தெரியாது அலைவாயும் உலக வாழ்வுக்கு அடிமையாய் வாழும் அநேகரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியுமே. 3 வேதாகம வாலிபர்களின் வாழ்க்கை சாட்சியை தியானித்த நாம் ஒரு வாலிப பெண்ணின் வாழ்க்கை மாதிரியும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். எஸ்தர் பழைய ஏற்பாட்டின் கடைசி சிறந்த துரிவான பெண் கதாபாத்திரமாக இருக்கிறாள். அவள் யூத மக்கள் விடுதலைக்காக பெர்ஷியா தேசத்தில் செய்த உயிரை பணைய வைத்த துணிவான தியாக செயல்கள் ஆமானின் சதிவலைகளை சின்ன பின்னமாக்கியது. நெகேமியாவின் அழைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது பல எதிர்ப்புகள் அவனுக்கு வந்தது. தேவனது வீட்டின் அந்த சுவரை சுற்றுப்புறத்தை சீர் செய்ய அவன் பல எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி கொண்டான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். இங்கு எஸ்தர் மொர்தெகாயுடன் சேர்ந்து ராஜ விசுவாசத்தோடு நடந்து ராஜாவையும் ராஜ்யத்தையும் காப்பாற்ற முன்வந்தாள். அவளது மதிநுட்பமான ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு தியாக செயலும் யூத மக்களாலே பூரீம் பண்டிகையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கடினமான சூழ்நிலையில் தேவ தயவை நாடினாள் எஸ்தர். ராணி ஸ்தானத்தில் ஒரு போராளியாக தன்னை வெளிப்படுத்தினாள். தானியேல், யோசேப்பு, மோசே போல எஸ்தரால் அந்த அந்நிய மண்ணிலே, பகை மண்ணிலே மன்னிப்பை செயல்படுத்த முடியவில்லை. பகையாளிகளை மன்னித்து விட அங்கு சூழ்நிலை இல்லை. யூத மக்களை காப்பாற்றும் எஸ்தரின் சூழ்நிலை அப்படிப்பட்டது. எனவே எஸ்தர் புதிய ஏற்பாட்டின் பார்வையிலே பார்க்கும்போது சிலுவைக்கு முன்பாக அவள் மன்னிப்பை பிரகடனம் பண்ணாமல் அவள் சிலுவைக்கு பின்னாக நிற்கிறாள். அடுத்தபடியாக நாம் யோனத்தான் என்ற ஒரு மிருதுவான மென்மையான குணம் கொண்ட வாலிபனை தியானம் செய்யாமல் இருக்க முடியாது. அவனை மறக்கவும் முடியாது. தாவீது வழியாக யோனத்தான் நமக்கு இங்கு அறிமுகமாகிறார். தாவீது ஒரே கவன் கல்லால் கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலர், சவுல் இவர்களை பெலிஸ்தரிடமிருந்து காப்பாற்றினான். பெலிஸ்தரை சவுல், இஸ்ரவேலர் வெற்றி கொள்ள செய்தார். ஒரே கல்லில் 2 மாங்காய்களை வீழ்த்துகின்றான் தாவீது. தன் ஸ்தானத்தில் தாவீது
தியாகியானது யோனத்தானை பிரமிக்க வைத்தது. தாவீது அந்த இளம் வயதிலே பெலிஸ்தரையும் வென்றான், கோலியாத்தையும் வென்றான், சவுலையும் காப்பாற்றினான், அவனுடைய மக்கள் இஸ்ரவேலரையும் காப்பாற்றினான். ஆனால் அவன் யோனத்தானை காப்பாற்றினான் என்ற காரியத்தை யோனத்தான் மூலமாக தான் தாவீது புரிந்து கொண்டான். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஒரு மருத்துவ விஞ்ஞானியை உலக தலைமைகள் இன்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். யோனத்தானின் ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு சேர்ந்தது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பர்னபா என்ற ஒரு அன்பான நபர் ஊழியக்காரன் இல்லாவிட்டால் யூதரும் கிறிஸ்தவர்களும் புறஜாதியாரும் சவுலை நிராகரித்திருப்பார்கள். இவருடைய மத்தியிலே சவுல் இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும், அதிகமாக சிரமப்பட்டிருப்பார். ஆனால் பர்னபா தந்த அந்த நல்ல சான்றிதழ் பவுலுக்கு ஏற்பதாக, மக்கள் அவனை ஏற்பதாக, பவுல் ஊழியத்தை செய்ய ஒரு உதவியாய் இருந்தது. தீமோத்தேயு, தீத்து, ஒனேசிமு, மாற்கு போன்ற இளம் சபை தலைமைகளை ஏற்படுத்த பவுலுக்கு உதவியாய் இருந்தது. இயேசு இருக்கும் மார்க்கத்தை யூதனாகிய சவுல் பின்பற்றினார். சவுல் பவுலாக மாறினார். இங்கு யோனத்தான் தாவீதுடைய தியாக உள்ளத்தை பார்த்து தன் ராஜ உடையையும் பட்டயம் கச்சையை தாவீதுக்கு தாரை வார்த்து அவனை தகப்பன் சவுலிடமிருந்து பாதுகாத்து அவன் இளவரசனாக சவுலின் மகனாக வாழாது தாவீதின் உயிர் நண்பனாய் மேவிபோசேத்தின் தகப்பனாய் மட்டுமே இருக்க விரும்பினான். அதோடு யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்து அவன் சொன்ன காரியமான அவரது இயேசுடைய பாதரட்சியை கழற்றக்கூட எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். யோவான் சுவிசேஷகன் அப்போஸ்தலன் இயேசுவின் மார்பில் சாயும் உரிமை பெற்றாலும் அவர் நான் சிறுக இயேசு பெருக வேண்டும் என்று எழுதியுள்ளார். பர்னபாவால் முன்னிறுத்தப்பட்ட சவுலாகிய பவுல் ஒருகால் தமஸ்கு பாதையில் உயிர்த்த இயேசுவின் குரலுக்கு கீழ்ப்படியாமல் வேகமாய் குதிரையில் சென்றிருப்பானாகில் பழைய ஏற்பாட்டில் பீலேயாமின் கழுதை பேசியது போல அன்று குதிரை பேசியிருக்கும். ஒரு ஸ்தேவானை ஆதிசபை இழந்தாலும் பல ஸ்தேவான்கள் உருவாக பவுலடியாரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால்தான் பவுலடியார் இயேசுவின் சிலுவை, இயேசுவின் இரத்தம், ரட்சிப்பு என்று கோர்வையான வார்த்தைகளை தம்முடைய எல்லா நிருபங்களிலும் பயன்படுத்தி உள்ளார். நம் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நாம் பரிசுத்தமானோம். அவர் அன்பை விட்டு நாம் வெகு தூரம் ஓடினோம். இயேசு நம்மை தேடி தன் அன்பை நம் மீது ஊற்றினார், நாம் அவர் பிள்ளை ஆகினோம். நம் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நாம் பரிசுத்தமானோம். இவ்வளவு நேரம் அன்பானவர்களே, கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் தேவனை ஆதாரமாய் பிடித்து ஜெயங்கொண்ட 6 வாலிபர்களை, தானியேல், யோசேப்பு, மோசே, தாவீது, யோனத்தான், சவுலாகிய பவுல், அதோடு ஒரு வாலிப பெண் எஸ்தரை குறித்து ஆழமாக தியானித்தோம். ஆனால் இயேசு
லாசரு என்றதோர் வாலிப பக்திமானை சூழ்ந்து அவனோடு இருந்து அவனை ஒரு சாட்சியாக ஏற்படுத்தினார். அவருடைய சகோதரிமார்கள் மரியாள் மார்த்தாளையும் அவர் நேசித்து ஒரு பெரிய சாட்சி பெத்தானியா வீட்டிலே ஏற்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு செல்வந்த ரோம நிர்வாகியான ஒரே வாலிபன் இயேசுவை சந்தித்து நித்திய ஜீவன் பெற நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கின்றான். பொறுப்பான அவன் கேள்விக்கு ஏற்ற பொறுப்பான ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து அவர் முன்வைக்கின்றார். வாலிபனே, உனக்கு உள்ளானதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் என்று கூறினார். பணத்துக்கும் பரமனுக்கும் ஒருவர் ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சூசகமாக அவனுக்கு எடுத்து கூறினார். இந்த வாலிபனுக்கு கடவுள் பற்றிய எண்ணம், கடவுள் பற்றிய மனப்பக்குவம், கடவுள் பற்றிய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருந்தது. பவுலடியார் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், பின்னானவைகளை தள்ளி முன்னானவைகளை நாடுகிறேன் என்றார். என்றால் அவர் உயிர்த்த இயேசுவை சந்தித்த விதம், உயிர்த்த இயேசுவை புரிந்து கொண்ட விதம் அப்படி. சவுலாகிய பவுலுக்கு செல்வம், யூத கல்வி ஞானம், அரசாங்க உயர் பதவி எல்லாம் இருந்தது. ஆனாலும் சவுலாகிய அந்த மகன் பவுலாக மாற இடம் கொடுத்தார், விட்டு கொடுத்தார். இந்த வாலிபனுக்கோ செல்வத்தை இழக்காது நித்திய ஜீவனை பெற வேண்டும், அந்த தேவை அவனுக்கு ஏற்பட்டது. இயேசுவோ அவர் தந்த உபதேசமோ அவனுக்கு தேவையில்லாமல் போயிற்று. The rich young man spoke of eternal life, but Jesus Christ speaks of life is fine. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு, யோனா இருவர் தேவனை அவர் சித்தப்படி உடனே ஒரு காரியம் செய்து முடிக்க முதலில் முன்வரவே இல்லை. ஆனால் இந்த செல்வந்த வாலிபன் திரும்ப வரவே இல்லை இயேசுவை சந்திக்க. சென்றவன் சென்றவனே. அது இயேசுவின் வாழ்க்கையிலே ஒரு சிந்திக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. இயேசுவுக்கு ரகசிய சீஷர்களாய் அரிமந்தியா, யோசேப்பு, நிக்கோதேமு, அநேக அரண்மனை வாசிகள், செல்வந்த கனவான்கள் இருந்தார்கள். இயேசுடைய இறுதி சிலுவை தொடர்ந்த வாழ்விலே அவரவர் தம் பங்கை செய்து முடித்து இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு மிகவும் அன்பான வாலிப நல்ல உள்ளங்களே, பழைய ஏற்பாட்டில் மோசே, யோசேப்பு, தானியேல், தாவீது, யோனத்தான், எஸ்தர் என எத்தனையோ வாலிப பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டில் தரப்பட்ட அருமையான தெய்வீக வாய்ப்பினை நழுவவிட்ட செல்வந்த ரோம அதிகார வாலிபனை சவுலாகிய பவுலோடு ஒப்பிட்டு நாம் தியானம் செய்திருக்கிறோம். கடினமான சூழலின் மத்தியிலே தேவனை பற்றி பிடிக்கின்ற, கடின மனதோடு இயேசுவை பின்பற்றாது மனம் மாறாத 2 வகை வாலிபர்களை நாம் பார்க்கும்போது நாம் எத்தகையவர்களை மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று யார் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கல்வியிலும், பணிஸ்தலத்திலும், குடும்பத்திலும், திருச்சபையிலும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக சாட்சியை கால கடின சூழ்நிலை மத்தியிலே காத்து ஊழியத்திலே மிகுந்த உதவியாய் நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பான வாலிப பிள்ளைகளே, இளைய தலைமுறையினர் இறைப்பற்று என்ற தலைப்பில் இந்த தியானத்தை நாம் செய்தோம். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவர் பிள்ளைகளாய் வாழ்ந்து அவர் வல்ல திருநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே முழு பொறுப்பு ஏற்பாராக. ஜெபிப்போமா. பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக சாட்சியோடு வாழ்ந்து வருகின்ற எங்கள் வாலிப பிள்ளைகளை தொடர்ந்து ராஜ்ய விஸ்தாரத்துக்கென்று பயன்படுத்தும் ஐயா. அவர்களுக்காகவும் சிலுவையில் இரத்தம்
சிந்தினீரே என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர்தாமே அவர்களுக்கு உற்ற துணையாய் நல்வழிகாட்டியாய் இருந்து பாதுகாத்தருளும். எங்களோடு கடினமான காலத்தில் வாழ்கின்ற இவர்களின் எதிர்காலத்தை உடைமயமாக இருக்க ஆசிர்வதியும். எங்கள் இந்திய தேசத்திலே வாலிபர்களின் தொகை அதிகமாக இருப்பதால் அவர்களில் யாரும் சமூக துரோகிகளால் திசை மாறாதபடி வழி நடத்தியருளும். இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினர், விசேஷமாக எங்கள் பிராட்வே தமிழ்வரிசை திருச்சபை, எங்கள் ஆண்டர்சன் திருச்சபை, 2 திருச்சபை அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான சூழ்நிலைகளுக்கு மேலாக அவர்களை ஆசிர்வதியும். உலகமே கொரோனா தொற்று சூழலிலிருந்து விடுபட கிருபை புரியும் சுவாமி. பிறந்த மண்ணை விட்டு அயல் நாட்டிலே, அயல் மாநிலத்திலே, தாலுக்காவிலே, மாவட்டத்திலே பிழைப்பு தேடி வந்தவர்கள் திரும்ப அவர்கள் சொந்த மண்ணுக்கு சுகமாய் திரும்பினாலும் நஷ்டங்கள், இழப்புகள், வருமானம் இல்லா சூழ்நிலைகள் என்று பாதிப்புகள் அளவுக்கும் அதிகமாக இருப்பதாலே சுவாமி அவளை ஆண்டவரே நீர்தாமே கரம் பற்றி செழிப்பாய் நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். இத்தகைய கொரோனா சூழ்நிலை எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி எங்களை கடாட்சி தருளும். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவி ஆனவராகிய கடவுள் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நாம் பாடி மகிழ்ந்திடுவோம், நம் இயேசுவை துதித்திடுவோம். நம் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு என்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அவர் நம் சகல வேளையிலும் இருப்பாராக. சமாதானத்தோடு விசுவாசத்தோடு வாழ்வோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.